ரஜினி தட்டுன கதவுகள், பிரிஞ்ச குடும்பங்கள், குடும்ப பெண்கள சீரழிக்கிற மருமகன், விளாசர பிரபலம். சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தமிழக மக்களால அன்போடு அழைக்கப்படக்கூடிய ரஜினிகாந்தோட மறுபக்கத்தை எடுத்து பார்த்தா, இளமை காலத்துல அவரும் ஒரு தனுஷ் தான் அப்படின்னு பிரபலம் ஒருத்தர் சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனுஷோட முதல் படமான துள்ளுவதோ இளமை படத்த பத்தி சொல்லும்போது, 16, 17 வயசுல திரைப்பட உலகத்துல நடிக்க வந்த இவர வச்சு, அவரோட அப்பா எடுத்த படம் எந்த லட்சணத்துல இருக்கு, இதுவே அவரோட கேரக்டருக்கு சான்று அப்படின்னு சொல்லி ஷாக்க ஏற்படுத்தினாரு. பிரபலமான சே குவேரா குடுத்த பேட்டியில இப்போ திரையுலகத்துல அதிகரிச்சிருக்கக்கூடிய விவாகரத்துகளுக்கு காரணம் மீடியாக்கள் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம பிரபல நடிகர் ரஜினி அப்புறம் முன்னணி நடிகர் தனுஷை இணைச்சு பல குடும்பங்கள் பிரிய இவங்க காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோட நடிகர் தனுஷை பத்தி சொல்லும்போது, பெண்கள் விஷயத்துல பழி விழுந்தா வீக்கான பேர் அப்படிங்கறத வெளிப்படையா தெரிவிச்சிருக்கக்கூடிய இவரோட முன்னாள் மாமனார் ரஜினிய பத்தி பேசும்போது, இளமை காலத்துல அவரும் தனுஷ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இத கேட்டு அதிர்ந்து போன தொகுப்பாளினி, "சார்" அப்படின்னு சொல்ல, "உண்மை அதுதான். நீங்க ரஜினிய தனியா கூப்பிட்டு கேட்டா, அந்த காலத்துல எத்தன கதவுகள தட்டியிருப்பாரு அப்படிங்கிற விவரத்த அவரே ஒத்துக்குவாரு" அப்படின்னு சொல்லியது கடுமையான அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பேட்டியில சுச்சி லீக்ஸ் விவகாரம் பத்தி பேசப்பட்டதோட மட்டும் இல்லாம, இமான், சிவகார்த்திகேயன் விஷயமும் பேசப்பட்டதோட, இமானோட குற்றச்சாட்டுக்கு சிவகார்த்திகேயன் இன்னைக்கு வரைக்கும் பதில் குடுக்காம இருக்கிறது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் வைக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு இது மாதிரி டிஜிட்டல் மீடியாக்கள் இல்லாத காரணத்தினால, இந்த மாதிரியான கிசுகிசுக்கள் ஒரு பக்க அளவுல வெளிவந்து நின்னுடுச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்ல. தும்முனா கூட விஷயம் விபரீதமா இணையத்துல வைரல் ஆகிடுது அப்படிங்கிற கருத்தையும் ஓப்பனா சொல்லியிருக்காரு. அன்னைக்கு பத்திரிகைகள்ல வரக்கூடிய கிசுகிசுக்கள்ல பேர் இருக்காது அப்படிங்கிற கருத்த சொல்லி இருக்கக்கூடிய இவரு, பத்திரிகைகள்ல வெளிவரக்கூடிய செய்திகள் சூப்பரான நடிகர் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. அதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு விளக்கம் குடுத்தாரு. இதுக்கப்புறமா டிஜிட்டல் மீடியாக்கள் பெருகுனது காரணத்தினால, தனுஷோட அரசல் புரசலான விஷயங்கள் எல்லாமே வெளிய வந்துடுச்சு. இத பார்த்து தனுஷ் தவிக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி அவரு தவிர்க்க மாட்டாரு. வேறொரு ஆளா தேடிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு பச்சையா பேசியிருக்காரு. இனிமே ஒருத்தர திருத்தணும் அப்படின்னா, அவர் அந்த வீட்ல யாராவது ஒரு நபர திருத்தக்கூடிய வகையில இருக்கணும். அது இல்ல அப்படின்னா, வீட்டுக்கு அடங்காதத தெருவுல இருக்கிறவங்க தான் அடக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் நிலைமை வந்துரும். தனுஷ் விவகாரத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர திருத்தக்கூடிய நிலையில அங்க மாமனாரோ, இல்ல அவரோட அப்பாவோ இல்ல அப்படிங்கிறது தான் உண்ம. கேப்டன் மில்லர் படம் எப்படி தோல்வி அடைஞ்சதோ, அதே மாதிரி தான் அடுத்த படமும் தோல்விய சந்திக்கும் அப்படின்னு உறுதிபட பேசியிருக்காரு. இவரு இப்ப சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் தான் இணையத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவுல ஒரு சில திரைப்படங்கள் மூலமா பெருசா வரவேற்பு பெற்றவங்க நடிகை கீர்த்தி சுரேஷ். ஆரம்பத்துல கீர்த்தி சுரேஷ் நடிகர் விக்ரம் பிரபு கதாநாயகனா நடிச்ச இது என்ன மாயம் அப்படிங்கிற திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவுல அறிமுகமானாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மலையாளத்துல குழந்தை கதாபாத்திரங்கள்ல ஒரு சில படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. ஆனா தமிழ் சினிமாவுல தான் கதாநாயகியா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இது என்ன மாயம் படத்துக்கு பின்னாடி ஒரு வருஷம் கழிச்சு ரஜினி முருகன் படத்துல நடிச்சாங்க கீர்த்தி சுரேஷ். ரஜினி முருகன் படம் பெரும் வரவேற்பு பெற்றது. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் கதாநாயகனா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா கீர்த்தி சுரேஷுக்கும் இந்த படத்துல அதிக வரவேற்பு கிடைச்சிருந்தது. 2016வது வருஷம் கீர்த்தி சுரேஷுக்கு முக்கியமான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க நடிச்ச தொடரி, ரெமோ மாதிரியான படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு பெற்றுக் கொடுத்தது. அதுக்கு பின்னாடி அவங்க நடிச்ச பைரவா படம் தான் அதிக விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. பைரவா படத்துல கீர்த்தி சுரேஷ் ஒழுங்காவே நடிக்கல அப்படின்னு பேச்சுக்கள் அதிகமா இருந்தது. அதுக்கப்புறமா தெலுங்குல ஒரு சில படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க கீர்த்தி சுரேஷ். 2018வது வருஷம் வெளிவந்த மகாநதி படம் பெரும் வரவேற்பு பெற்றது. நடிகை சாவித்திரியோட வாழ்க்கை வரலாற்று அடிப்படையா கொண்ட இந்த படம் தமிழ்ல நடிகையர் திலகம் அப்படிங்கிற பேர்ல வெளியாச்சு. தமிழ், தெலுங்கு 2 மொழியிலுமே இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைச்சது. நடிகை சாவித்திரியும் தமிழ் அப்புறம் தெலுங்கு 2 மொழிகள்லயுமே பிரபலமானவங்க அப்படிங்கிறதால, இந்த படம் 2 மொழியிலயும் வெளியாச்சு. இந்த படத்துல அசாத்தியமான நடிப்ப வெளிப்படுத்தியிருந்தாங்க கீர்த்தி சுரேஷ். அதுவரைக்கும் நடிப்பு தொடர்பா அதிக விமர்சனத்துக்கு உள்ளான கீர்த்தி சுரேஷ், அந்த படத்துக்கு பின்னாடி அதிகமா பாராட்டப்பட்டாங்க. இந்த நிலையில நடிகர் விஜய் அவங்கள பாராட்டுன சம்பவமும் நடந்துச்சு. சர்க்கார் திரைப்படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா நடந்தப்போ, சாவித்திரி அப்படின்னு கீர்த்தி சுரேஷ கூப்பிட்டிருந்தாரு விஜய். அந்த நிகழ்வு பத்தி கீர்த்தி சுரேஷ் கேட்டப்போ, "அது நானே எதிர்பார்க்காத ஒண்ணு. விஜய் திடீர்னு அப்படி கூப்பிடுவாரு அப்படின்னு நினைக்கவே இல்ல. இப்ப நினைச்சா கூட எனக்கு அது பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்கு. அவர் அந்த இடத்துல என்ன அப்படி கூப்பிட்டுருக்க தேவை கிடையாது. இருந்தாலும் என்ன பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் சாவித்திரி அப்படின்னு என்ன கூப்பிட்டாரு" அப்படின்னு அத பத்தி பேசியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ்.